பெற்றோர் மறைந்தால் மொட்டை அடிப்பது ஏன்? இதற்கு பின்னால் இப்படி ஒரு விஷயமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. நமது வாழ்க்கை கலாச்சாரத்தில் சில சடங்குகள் எப்போதுமே பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஒரு வீட்டில் தாயோ அல்லது தந்தையோ மறைந்து விட்டால் அவர்களின் மகன்களுக்கு மொட்டை அடிப்பது நம் இந்து மதத்தில் வழக்கமான ஒரு சடங்காக நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இந்தியா முழுவதும் இந்த சடங்கை ஒரு பாரம்பரியமாகவே பின்பற்றி வருகிறார்கள் என்றும் சொல்லலாம். மொட்டை அடிப்பது அல்லது சிரோமுண்டனம் என்பது வெவ்வேறு காலங்களில் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு முக்கியமான பழக்கமாக உள்ளது. இது எந்த காலத்தில் இருந்து உருவானது என்று புராணங்களில் சரியாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பழமையான பாரம்பரியம் என்றே கருதப்படுகிறது. இந்த மொட்டை அடிக்கும் சடங்கானது பல்வேறு சமுதாயங்களிலும் மதங்களும் வெவ்வேறு காரணங்களுக்காக பின்பற்றப்படுகிறது. இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் சில விளக்கங்கள் உள்ளன. அது குறித்து இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். மொட்டையடித்தல் என்பதை தியாகத்தின் அடையாளம் என்று சொல்லலாம். ஒருவருடைய தாயோ அல்லது தந்தையோ அல்லது மிகவும் நெருக்கமானவரோ மறைந்து விட்டால் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் மற்றும் அவர்கள் செய்த தியாகத்தின் அடையாளமாகவும் இந்த மொட்டையடிக்கும் சடங்கு கருதப்படுகிறது. இது மரபு மற்றும் பாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு வழியாகவும் கூறப்படுகிறது. சோகம் மற்றும் துக்கத்தின் காரணமாக இறந்தவர்களை நினைத்தும் இந்த சடங்கு செய்யப்படுகிறது. துக்கத்தின் வெளிப்பாடாகவோ அல்லது சோகத்தின் அடையாளமாகவோ இந்த மொட்டையடித்தல் சடங்கு செய்யப்படுகிறது. இதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் துக்கத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் என்ற கோணத்திலும் கருதப்படுகிறது. இது தவிர மொட்டையடிப்பதால் வெளியாட்களும் அந்த நபரின் வீட்டில் துக்கம் ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். அப்படி அறியும் பட்சத்தில் மற்றவர்களும் சூழ்நிலையை அறிந்து அவரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் மொட்டை அடித்தல் சடங்கின் மற்றொரு விளக்கம் என்னவென்றால் புனிதத்தின் அடையாளமாக மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள் என்பதாகும். ஒருவரின் புனிதத்தை அல்லது மனதில் துக்கத்தை வெளிப்படுத்தும் வழியாகவும் இந்த சடங்கு கருதப்படுகிறது. மேலும் இந்த சடங்கு உளவியல் ரீதியாகவும் மாற்றம் ஏற்படுத்துகிறது. மொட்டை அடிப்பதால் உளவியல் ரீதியாக அந்த நபரிடம் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். இதனால் உணர்வு ரீதியாக அவர் ஒருமுகப்படுத்தப்பட்டு குடும்பத்திற்கு தலைமை தாங்குவார். இது குடும்பத்துடன் அவருக்கு நெருக்கத்தை அதிகரிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் எனவும் கருதப்படுகிறது. மேலும் குடும்ப பொறுப்பை ஏற்கக்கூடிய வகையில் அந்த மகன் தன்னுடைய ஈகோ, சோம்பேறித்தனம் போன்றவற்றையெல்லாம் அறவே ஒழித்துவிட்டு தனது குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும் விதமாகவும் இந்த மொட்டை அடிக்கும் சடங்கு கருதப்படுகிறது. இன்றளவும் இந்த சடங்கை எல்லோரும் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னதான் டிஜிட்டல் உலகில் முன்னேறி சென்றாலும் நம் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு சில சடங்குகளை நம் இந்து மதம் இன்றளவும் தவறாமல் கடைபிடிக்கிறது என்று பெருமையாக சொல்லலாம். அதனால் இறந்தவர் வீட்டில் அவரது மகன்கள் மொட்டை அடித்துக் கொள்ள காரணம் அது துக்கத்தின் வெளிப்பாடாகவும் தங்களது தலையாய உறவை இப்போது இழந்து நிர்கதியாக நிற்கிறோம் என்ற துயரத்தின் கண்ணீராகவும் இருக்கிறது. இது தாய் தந்தை என்று மட்டுமல்ல, மனைவியை இழந்த நிலையில் கணவனும் மொட்டை அடித்துக் கொள்கின்றனர். இன்னும் பலர் மொட்டை அடிப்பது மட்டுமின்றி மீசை, தாடி ஆகியவற்றையும் மொத்தமாக எடுத்து விடுவதும் ஒரு முக்கிய சடங்காக பின்பற்றப்படுகிறது.